Hello everyone. In the video la நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th English Unit 1 Supplementary The Tempest இதான் வந்து நம்ம பார்க்க போறோம். The Tempest நான் இதுவே ஷேக்ஸ்பியர் ரைட் பண்ண Tempest வந்து ரொம்பவே வந்து பெரிய ஒரு புக் சைஸ் ஸ்டோரி அது. நிறைய அதுல நிறைய சப் யூனிட்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். இது வந்து நம்மளோட சார்லஸ் லேம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஷேக்ஸ்பியரோட அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே இவர் வந்து ஷார்ட் பண்ணி இவர் வந்து ஒரு புக்கா டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு ஒரு புக்கை வந்து சார்ல்ஸ் லேம்ப் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ட் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பஸ்ட்டு இது ஷேக்ஸ்பியர் ரிட்டர்ன் பண்ணதான், பட் அவருடைய கதையை வந்து சார்லஸ் லேம்ப் வந்து நமக்கு டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு கதையில் ஒரு புக்கில் வந்து ரைட் பண்ணி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்த உடனே லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க கேரக்டர்ஸ் யார் யாருன்றது நம்ம கொஞ்சம் தெளிவாயிட்டோம் அப்படின்னா நம்ம நடுவில் நிறைய கேரக்டர்ஸ் வரும் போகும். சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ப்ரோஸ் கூட கம்பேர் பண்ணுவோம், ப்ரோஸில் அவ்வளோ வந்து இருக்காது, அதுமாதிரி போயமில் சுத்தமாக இருக்காது. பட் சப்ளிமெண்ட்ரி அப்படி கிடையாது, நிறைய ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ எல்லாமே நம்ம கிளியராக இருந்தால் தான் வந்து நம்மளால் இது ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் யார் வரா இவங்க அப்படின்றது வந்து நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோன்றது தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான கேரக்டர். ஸோ அவர் யாருன்னா ஒரு ஓல்டு மேன், ரொம்ப வயசானவர். அது மட்டும் இல்லாமல் அவர் மிலன் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து ஆட்சி ஆள்றவர். ஓகேவா, ரைட்ஃபுல் டியூக் ஆஃப் மிலன். ஸோ அந்த இடத்தோட பிரின்ஸ் அப்படின்னே சொல்லலாம், டியூக். ஓகேவா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணோட பேர் வந்து மிராண்டா. ஓகே, அந்த பொண்ணோட பேர் மிராண்டா. அண்ட் தென் இவருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அந்த பிரதரோட பேர் ஆண்டனியோ. ஓகே, நம்ம ப்ராஸ்பரோனா யாருன்னு பார்த்தாச்சு, மெயின் கேரக்டர். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவர் பேர் மிராண்டா. அவருக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, அவர் பேர் ஆண்டனியோ. இவருக்கு ஒரு ஊரில் ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க அப்படின்னாலே வந்து எனிமீஸ் இருக்கும். பக்கத்து நாட்டுக்காரன் என்னவா இருப்பான், எனிமியாக தான் வந்து கண்டிப்பாக இருப்பான். ஈவன் ஒரு நார்மல் ஹியூமனே எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்களே கூட எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸில் யாராவது எனிமி இருக்கலாம். அது மாதிரி எனிமின்றது எல்லாருக்கூடையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இவரோட மெயின் எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் நேபிள்ஸ்ன்ற நாட்டை ஆள்ற ஒரு ராஜா. ஸோ அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ் தான் வந்து இவருடைய எனிமி. ஓகேவா, இந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு ஒரு சன் இருக்காங்க, அந்த சன்னோட பேர் ஃபெர்டினண்ட். அவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ். அவருக்கு அடுத்து அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸ்க்கு அடுத்து அவர் மகன் தானே அங்கே ராஜா. ஸோ இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் நேபிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு கோர்ட், அதாவது ஒரு ஆட்சி ஆள்றாங்க, ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு கோர்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஒரு கொஞ்சம் பேர் நமக்கு ராஜா கூட லாயலாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து ராஜாக்கே கூட இருந்து துரோகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு லாயல் சர்வன்ட், ஒரு கைண்ட் லார்டு கூடவே இருந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து அவர் அன்பாக வந்து பார்த்துக்கின ஒருத்தர் தான் அந்த ப்ராஸ்பரோட ஒரு கைண்ட் லார்டு இன் கோர்ட்டில் ஒரு ரொம்ப கைண்டான ஒரு லார்டு அப்படின்னா ஒரு கான்சலோ அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஏரியல்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்பிரிட், ஒரு ஆவிகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி ஒரு ஸ்பிரிட். பட் எல்லா ஆவிகளுக்குமே வந்து இதுதான் வந்து சீஃப் ஆஃப் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ். ஓகேவா, அண்ட் தென் சைக்கோராக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் யாருன்னா ஷீ இஸ் அ விச்னா யார், சூனியக்காரங்க, சூனியம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூனியக்காரன். அந்த சைக்கோராக்ஸ்ன்ற அந்த விச்சுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட பேர் கேலிபன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா இவங்களே வந்து ஒரு விச்சு. ஸோ அவளோட பையன் எப்படி இருப்பான், ஒரு மான்ஸ்டர். ஓகேவா, ஒரு அக்லியான, ரொம்ப பார்க்கவே வந்து மோசமாக கொடூரமாக இருக்கிற ஒரு மான்ஸ்டர். ஸோ கேரக்டர்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஸ்டோரியில் போக போக உங்களுக்கு இன்னமும் வந்து கிளியராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். The Tempestல there was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. ஓகே, ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு ஐலாண்ட் இருக்குது, தேர் வாஸ் அன் ஐலாண்ட் இன் த சி, ஒரு கடற்கரை பக்கத்தில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. அங்கே ஒன்லி இன்ஹாபிட்டன்ஸ், ஒரு
உயிர் வாழறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 2 பேர் தான். யாருன்னா அந்த ஓல்டு மேன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராஸ்பரோ முக்கியமான கேரக்டர். அதுவும் அவரும் அவருடைய பொண்ணு மிராண்டா, இவங்க 2 பேர் தான் வந்து அந்த ஒன்லி இன்ஹாபிட்டன்ஸ் உயிர் வாழறவங்களே அந்த ஐலாண்டில் இவங்க 2 பேர் தான், வேறு யாருமே அங்கே கிடையாது. ஸோ இந்த மிராண்டா வந்து ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் யங் லேடின்னு சொல்கிறாங்க, ரொம்பவே வந்து அழகான பொண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ப்ராஸ்பரோ இந்த ஐலாண்டுக்கு அந்த ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார். அதனால் இதுக்கு முன்னாடி அவள் ஏன்னா குழந்தையிலே வந்ததுனால ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குது, அந்த ஏஜ்லேயே வந்ததுனால அவங்க அப்பா ஃபேஸை தவிர வேறு எந்த ஹியூமன் ஃபேஸும் அவள் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒன்லி ஹியூமன் ஃபேஸ் அவள் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவது மட்டும்தான், வேறு யாரையுமே அவள் பார்த்ததே கிடையாது. ஓகேவா, அவங்க அப்பா அவன் மட்டும்தான் இருக்கிறோம், இதுதான் உலகமே, இது மட்டும்தான் இடமே, அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா, வேறு யாரையுமே இது வரைக்கும் அவள் பார்த்ததே கிடையாது. ஓகே, செகண்ட் பேராகிராஃப். They lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept books which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits, from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. Okay. என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப குழந்தையிலே மிராண்டாவை தூக்கிட்டு ஒரு ப்ராஸ்பரோ இந்த ஐலாண்ட் வந்துட்டாருன்ற வரைக்கும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கேவ், ஒரு குகை மாதிரி இருக்குது. அது வந்து ஃபுல்லாகவே ஒரு ராக்கால் உருவாக்குனது. ஸோ அதில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், இப்போ வீட்டில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி அதில் அங்கங்கே சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி குட்டி குட்டியாக இடம் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பிளேஸில் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய புக்ஸ்லாம் வச்சுருக்காரு. புக்ஸ்னால் வந்து சாதாரண புக்ஸ் கிடையாது, ஃபுல்லாகவே மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸு. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ப்ராஸ்பரோக்கு வந்து மேஜிக் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மேஜிக்லாம் வந்து எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு சூறாவளி எப்படி உருவாக்குறது அப்படின்னு ஒரு மாதிரி நிறைய மேஜிக் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து அவருக்கு நிறையவே தெரியும். ஸோ அவர் வச்சுருக்க அந்த ஷெல்ஃபில் வச்சுருக்க எல்லா புக்ஸுமே வந்து ஃபுல் ஆஃப் ட்ரீட்டட் ஆஃப் மேஜிக் பற்றினது தான் வந்து ஃபுல்லாகவே வச்சுருக்காரு. ஸோ இந்த இடத்துக்கு ஐலாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்பிரிட்ஸ்லேயே வந்து பேடும் இருக்கும் குட்டும் இருக்கும், நல்ல ஸ்பிரிட்ஸும் இருக்கும், பேட் ஸ்பிரிட்ஸும் இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தார். இப்போ சைக்கோராக்ஸ் சொன்ன இல்லையா, விட்ச்ன்றவங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தமாதிரி குட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு பெரிய மரத்தில் இப்போ ஆணி அடித்து அந்த பேயெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ஒரு லார்ஜ் ட்ரீயில் வந்து ஃபுல்லாகவே அது உள்ளே வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்து அந்த எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து விடுதலை பண்ணி விடுறாரு. ஸோ இது பண்ண உடனே அந்த எல்லா ஸ்பிரிட்ஸுமே வந்து ப்ராஸ்பரோவுக்கு வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ எங்களை நீங்கள் விடுதலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ஒபீடியண்ட்டாக இருப்பேன்ற மாதிரி இவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிற மாதிரி கூடவே இருக்காங்க. இதில் ஆஃப் தீஸ் இது விடுதலை பண்ணிவிட்டார் இல்லையா, இதில் வந்து ஏரியல் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட், அது வந்து குட் ஸ்பிரிட் தான். அது வந்து இவங்க எல்லாருக்குமே சீஃப், இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாருக்குமே சீஃப், அதுதான் எல்லாருமே வழி நடத்தும். ஸோ அந்த சீஃப் தான் ப்ராஸ்பரோ என்ன ஆர்டர் பண்ணாலும் உடனே வந்து அந்த ஸ்பிரிட் தான் வந்து பண்ணும். Okay, next paragraph. Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban, because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood unto the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏரியல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு எது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா கேலிபனை கொடுமைப்படுத்துறது தான். கேலிபன் யார்? சைக்கோராக்ஸோட பையன். ஏன் வந்து கேலிபனை கொடுமைப்படுத்துகிறான்னா, சைக்கோராக்ஸ் தான் வந்து ஏரியல் அதை மாதிரி இருக்கிற நிறைய ஸ்பிரிட்ஸை அடைச்சி வச்சு கொடுமை பண்ணிட்டு இருந்தான். இப்போ விடுதலை ஆகி வெளியே வந்தோடனே அவளை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவளுடைய பையனாக இருக்கிற இந்த கேலிபன் அக்லி மான்ஸ்டர் சொன்னவையா, அவனை வந்து எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அவனை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணும். ஒரு ஸ்லேவ் மாதிரி, நான் சொல்கிறத வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஸ்லேவ் மாதிரி வந்து வச்சுருக்கான். அது மாதிரி ஃபெச் வுட், இந்த அடுப்புக்கு தேவையான வுட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றது, அது மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் வந்து அந்த கேலிபனை வந்து ஏரியல் வந்து காமிச்சிட்டே இருக்கும். அவங்க வந்து செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதோடைய சைக்கோராக்ஸ் வந்து பண்ண கொடுமைக்கு வந்து அவங்க பையனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏரியல் நினச்சிது.
Next paragraph. With the help of these spirits, Prospero could command the winds and waves of the sea. By his order, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. "Oh, my dear father," said she, "if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish." ஸோ என்னென்னா, இந்த ஸ்பிரிட்ஸோடைய ஹெல்ப்பில் நடுக்கடலில் வந்து ஒரு புயலை வந்து உருவாக்குறாரு. இதோடைய ஏரியல் அந்த மற்ற ஸ்பிரிட்ஸோடைய ஹெல்ப்பில் வந்து நம்மளுடைய ப்ராஸ்பரோ நடுக்கடலில் ஒரு பயங்கரமான ஒரு புயலை, வயலன்ட் ஸ்டாமை வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டாட்டர் மிராண்டாவையும் கூட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஷிப் வந்துட்டு இருக்கு பாரு, அது உள்ளே வந்து நம்மள மாதிரி லிவிங் பீயிங்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சொன்ன உடனே வந்து இவளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது, நம்மள மாதிரி லிவிங் பீயிங்ஸ் இது வரைக்கும் இவள் பார்த்ததே கிடையாது இல்லையா? ஸோ அது உள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. பட் ஏன் நீங்கள் வந்து இந்தளவுக்கு ட்ரெட்ஃபுல் ஸ்டார்ம் உருவாக்குறீங்க? அவங்கள இந்தளவுக்கு நீங்கள் இந்த புயல் மூலமா இது பண்ணால் அந்த வெசல் அவங்க வந்தாங்க இல்லையா, அந்த ஷிப்பே வந்து போட்டே வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகி உள்ளே இருக்க எல்லாரும் இறந்துருவாங்களே, ஏன்பா அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மிராண்டா வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறா. So next, "Be not so amazed, daughter Miranda," said Prospero. "There is no harm done. I have so ordered it, that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age." என்ன ஆகுதுன்னா, நீ வந்து கவலைப்படாத, அதாவது ஏன்ப்பா இதை மாதிரி புயல் உருவாக்குறீங்க, நம்மள மாதிரி இருக்கவங்க தானே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நம்மளுடைய ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீ எதுவும் வந்து கவலைப்படாத, நான் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணுறதுக்காக நான் அது மாதிரி பண்ணலை. ஜஸ்ட் அவங்க வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வரக்கூடாது, அப்படி வந்தாங்கன்னா ஒன்றே எதாவது பண்ணிடுவாங்களோன்ற எனக்கு ஒரு பயம். நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வராமல் தடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். அவங்க உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இருக்காது. அதிலிருந்து கீழே தண்ணியில் விழுந்து அவங்கவுங்க ஒவ்வொரு திசையை நோக்கி போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து வர முடியாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்மளெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு இக்னரண்ட் பீயிங்காக வந்து ஆயிட்டோம். உனக்கு ஞாபகம் இருக்குமா? நிஜமாவே ஞாபகம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. நீ அப்போ இந்த ஐலாண்டுக்கு வரும்போது ஒரு 3 வயசு குழந்தை உன்னை தூக்கிட்டு வரும்போது அப்படின்னு சொல்லி பாஸ்டில் நடந்த ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்டோரி சொல்ல வராரு. Next paragraph. 12 years ago, Miranda continued Prospero, I was a Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the Duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in his bad nature of a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of a king of Naples, a powerful prince who was my enemy. Wherefore, said Miranda, did they not that horror destroy us? ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ பாஸ்டில் நடந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, மிராண்டா கிட்ட ப்ராஸ்பரோ சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து டியூக் ஆஃப் மிலானில் நான் டியூக்காக இருந்தேன். நான் வந்து ஒரு பிரின்சஸ் அங்கே. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரே வாரிசு, மை ஒன்லி ஹையர் வந்து நீ தான். எனக்கு ஒரு யங்கர் பிரதர் இருந்தான், அவனோட பேர் ஆண்டனியோ. ஸோ அவனை வந்து நான் ரொம்பவே நம்பினேன். ஸோ இவர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், இவர் வந்து புக்ஸ், அதாவது மேஜிக்ஸ் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவர் வந்து அவருடைய பதவியில் வந்து ஆண்டனியோவை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த பவர் மேஜிக் இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணார் ஆண்டனியோ அப்படின்னா, ரொம்ப அந்த பதவி மேலே இருக்கிற பேராசைனால அண்ணனையே வந்து எதிர்த்துக்கிட்டு டியூக் ஆஃப் கிங் ஆஃப் நேபிள்ஸ், அவரோட எனிமி இருக்காலே, அவர் கூடயே சேர்ந்துக்கிட்டு இவருக்கே வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. My child, answered her father, they dare not, so dear was the love that my people bore me. Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail or mast.
There he left us as he thought to perish, but a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize about my கிங்டம். ஸோ இவங்க 2 பேரையுமே மிராண்டாவையும் ப்ராஸ்பராவையும் வந்து கொன்னுடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான் ஆண்டனியும். அதனால அவங்கள ஒரு சின்ன போட்டில் வந்து அனுப்பி வைக்கிறான். ஸோ சம் ரீசன்ஸ் சொல்லி இந்த சின்ன போட்டில் சொல்லி அனுப்புகிறான். அதில் வந்து சாப்பிட்றதுக்கோ உயிர் வாழறதுக்கான எந்த ஒரு பொருட்களுமே அந்த போட்டில் கிடையாது. அப்படி அந்த போட்டில் விட்டு அனுப்பும்போது தான் வந்து கான்சலோ, என்னோட கைண்ட் லார்ட் சொல்லியிருந்த இல்லையா, ரொம்ப உண்மையாக நேர்மையாக இருந்தவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து அதில் வச்சு நமக்கு அனுப்பிவிட்டார். ஸோ நம்மளை வந்து கொல்லணும்னு நினச்சான் ஆண்டனி, என்னோடய தம்பியே வந்து என்னை கொல்லணும்னு நினச்சாரு. ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்ததே வந்து கான்சலோ தான். அவர் அந்த பொருள்லாம் வச்சு அனுப்பலைன்னா நம்ம இந்நேரம் இப்போ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு இவர் ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிக்கிறார். இது மாதிரி நான் என்னோடய பதவியிலேருந்தே வந்து என் தம்பியே வந்து இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லி முடிக்கிறாரு. ஓ மை ஃபாதர் செட் மிராண்டா, வாட் எ ட்ரபிள் மஸ்ட் ஹேவ் பீன் டு யூ தென். ஸோ ஆஃப்டர் தட் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த போட்டில் வந்து இந்த ஐலாண்ட் கிட்ட அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க இல்லையா, ஐலாண்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தந்திருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவ சொல்கிறா. ஏன்னா அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் அந்த ஐலாண்டில் வேறு யாருமே ஹியூமன்ஸ் கிடையாது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறான். நோ மை லவ் செட் ப்ராஸ்பரோ, யூ வேர் அ லிட்டில் ஏஞ்சல் that did preserve me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on this desert island. Since when my chief delight has been in teaching you, Miranda, and well have you profited by my instructions. ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா, இல்லை இது மாதிரி கேட்குறாளையா, நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது மை லவ், நீ வந்து எனக்கு வந்து ஒரு லிட்டில் ஏஞ்சல் மாதிரி, நீ இருந்ததுனால தான் வந்து நான் இவ்வளோ வருஷம் நான் உயிர் வாழணும்னு நினச்சதே. பிகாஸ் உன்னோட இன்னசென்ட் ஸ்மைல், நீ அவ்வளோ அழகாக சிரிக்கும் போது எனக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் போய் உனக்காக வாழணும் அப்படின்னு வந்து நினச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டு கிட்ட வரும்போது வந்து அவங்க அந்த கான்சலோ வச்சு கொடுத்த ஃபுட் கூட அதுலேயே அப்பயே வந்து தீர்ந்துருச்சு. இந்த ஐலாண்ட் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது கூட எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏரியல் ஸ்பிரிட்ஸோட உதவினால் இப்போ இத்தனை வருஷம் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா அதுவே வந்து பெரிய விஷயன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, Heaven, thank you, my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for rising this sea storm. இதெல்லாம் சொன்ன உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூப்பா அப்படின்னு அப்பாக்கே வந்து நன்றி சொல்கிறா. இது மாதிரி இத்தனை வருஷம் வந்து இவ்வளோ நல்லா பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அதுக்காக இப்போ என்ன கேட்குறா மிராண்டா அப்படின்னா, சரி ஓகே இதெல்லாம் ஓகே, இப்போ எதுக்கு வந்து நீங்கள் அந்த கடலுக்கு நடுவில் வந்து ஸ்டார்ம் க்ரியேட் பண்ணுறீங்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோ தென் செட் ஹர் ஃபாதர் தட் பை மீன்ஸ் ஆஃப் தி ஸ்டார்ம் மை எனிமீஸ் த கிங் ஆஃப் நேபிள்ஸ் அண்ட் மை க்ரூவல் பிரதர் ஆர் கேஸ்ட் அஷோர் அப்பான் திஸ் ஐலண்ட். நான் ஏன் அந்த புயலை உருவாக்குனேன் அப்படின்னா, என்னோட எனிமியான கிங் ஆஃப் நேபிள்ஸும் என்னோட கொடுமைக்கார தம்பி ஆண்டனியோவும் வந்து நம்ம ஐலாண்டை நோக்கி நம்மளை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹேவிங் ஸோ செட் ப்ராஸ்பரோ ஜென்ட்லி டச்டு ஹிஸ் டாட்டர் வித் ஹிஸ் மேஜிக் வேண்ட் and she felt as fast asleep, for the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இதுமாதிரி சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா, இந்த ஷிப்பில் வந்து என் தம்பியும் என்னுடைய எனிமியும் வந்துட்டு இருக்காங்கன்றதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கையில் வச்சுருந்த மேஜிக் வேண்ட், அதாவது ஸ்டிக் வச்சுருப்பாங்க இல்லையா, மேஜிக் பண்ணுறவங்க இல்லையா, ஹாரி பாட்டர்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் வேண்ட் வச்சு அவரோட டாட்டரை வந்து அதால் டச் பண்ணுறாரு. டச் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவள் தூங்கிடுறா. ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணி அவளை தூங்க வச்சிடுறாரு. ஏன் அவர் அப்படி தூங்க வச்சோன்னே ஏரியல் என்ற அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் முன்னாடி தோன்றுது. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவள் வந்து இந்த ஸ்பிரிட்ஸ் பற்றிலாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அப்பா வந்து ஏதோ இன்விசிபிளாக ஏதோ ஒன்றுத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ அதனால் இந்த கான்வர்சேஷன் அவங்க பேசுகிறதையோ எதுவுமே இவ கேட்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அவளை வந்து அது மாதிரி தூங்க வச்சிடுறாரு.
Well, my brave spirit, said Prospero to Ariel, how have you performed your task? உன்னை டாஸ்க்கு நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது அந்த புயலை உருவாக்க சொன்னாலே, இந்த டெம்பஸ்ட் ரொம்ப பயங்கரமான ஒரு புயலை உருவாக்க சொன்னா இல்லையா, அதில் உன்னுடைய பெர்ஃபார்ம் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஏரியல் கிட்ட நம்மளுடைய ப்ராஸ்பரோ கேட்குறாரு. Ariel gave a lively description of the storm and of the terror of the mariners, and how the king's son Ferdinand was the first who leaped into the sea, and his father thought he was his dear son swallowed up by the waves and lost. But he is safe, said Ariel, in the corner of Isle, sadly lamenting the loss of the king his father. That's my dedicate, Ariel, said Prospero. Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother? ஓகே, என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ மிராண்டா வந்து இப்போ மயக்கமடைய செஞ்சுட்டார், தூங்க வச்சுட்டாரு. இப்போ அந்த ஸ்பிரிட் கிட்ட என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏரியல் வந்து லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குதாங்க, என்ன நடந்துச்சோ அதை ரொம்ப லைவாக வந்து சொல்லுது. ஸோ அதில் வந்து அந்த கிங் ஆஃப் நேபிள்ஸோட பையன் சொன்னலையா, ஃபெர்டினண்ட். ஸோ அவன் தான் வந்து முதல்ல அந்த புயல் அடிக்கும் போது கடலில் வந்து அந்த போட்லேருந்து கீழே விழுந்திருக்கான். விழுந்த உடனே வந்து அந்த வேவ்ஸ்லேயே ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து மறைஞ்சு போயிட்டான். அதை பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து ஃபெர்டினண்ட்க்கு ஒன்றும் ஆகலை, அவன் சேஃபாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஏரியல் சொல்கிறாரு. ஸோ இந்த கார்னர் ஆஃப் ஐசல்ன்ற பிளேஸில் வந்து அவன் வந்து அந்த இடத்துல வந்து கரை சேர்ந்துருக்கான். ஸோ அவன் வந்து என்ன ஃபீல் பண்ணிருக்கான்னா, நம்ம அப்பாவை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்க, தட்ஸ் மை டெடிகேட் ஏரியல் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, போய் அந்த ஃபெர்டினண்ட் அந்த யங் பிரின்ஸை வந்து போய் கூட்டிட்டு வா, என் பொண்ணு வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. I left them, answered Ariel, searching for Ferdinand, whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship crews was not one is missing, though each one thinks himself the only one saved, and the ships, though invisible to them, is safe in the harbor. என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ஷிப்பில் இருந்த எல்லோரும் வந்து ஒவ்வொரு மூலையில் விழுந்துட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம மட்டும்தான் பொழைச்சிக்கிட்டோம், மீதி பேர்லாம் இறந்துட்டாங்க. யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்கவுங்க வேறு பிளேஸில் போனதுனால நம்ம மட்டும்தான் இருக்கும், மீதி எல்லாம் இறந்துட்டாங்க இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒவ்வொன்றும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷிப் அவங்க வந்தாங்க இல்லையா, அதை மட்டும் வந்து நம்மளோட ஏரியாவில் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு இன்விசிபிளாக ஆக்கி ஒரு ஹார்பர் கிட்ட வந்து சேஃபாக வந்து வச்சுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஏரியல் தென் வென்ட் டு ஃபெட்ச் ஃபெர்டினண்ட். இப்போ ஏரியல் எங்கே போயிருக்குன்னா, ப்ராஸ்பரோ சொன்னார் இல்லையா, போய் வந்து ஃபெர்டினண்ட் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக இப்போ தேடுறதுக்காக போயிருக்காரு ஏரியல். ஓ மை யங் ஜென்டில்மன், செட் ஏரியல் when he saw him, I will soon move you. You must be brought, I find, for the lady Miranda to have a sight of your pretty person. கம் சார், ஃபாலோ மீ. ஸோ ஃபெர்டினண்டை போய் ஏரியல் பார்த்த உடனே நம்ம 2 பேருமே வந்து ஒரு இடத்துக்கு போகணும், இது மாதிரி ஒரு லேடி மிராண்டான்றவங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபெர்டினண்ட் கிட்ட ஏரியல் சொல்லுது. ஸோ இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, ரொம்ப அமேசிங்காக இருக்குது, என்னடா இது, ஏதோ ஒரு குரல் கேட்குது, ஒரு ஸ்பிரிட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவர் மட்டும் வந்து அந்த குரல் பின்னாலே வந்து போயிட்டுருக்கார். He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shades of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. ஸோ மிராண்டாவும் ப்ராஸ்பரோ ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்காங்க. ஏரியல் போயிட்டு ஃபெர்டினண்டை கூட்டிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ மிராண்டாவுக்கு ஒரே ஆச்சரியம், இது வரைக்கும் அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஹியூமன் ஃபேஸும் அவன் பார்த்ததே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேனை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்படுறா. மிராண்டா, செட் ப்ராஸ்பரோ, டெல் மீ வாட் யூஆர் லுக்கிங் அட் யாண்டர். ஸோ நீ ப்ராஸ்பரோ கேட்குற, நீ என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ ஃபாதர், செட் மிராண்டா இன் அ ஸ்ட்ரேஞ்ச் சர்ப்ரைஸ், ஷியோர்லி that is a spirit, Lord. How it looks about. Believe me, it is a beautiful creature. Is it not a spirit? ஸோ அவங்க அப்பாட்ட கேட்குறேன், ஏன்னா அந்த ஐலாண்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்பிரிட்ஸ் தான், மீதி ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தா இவங்க 2 பேர் தான்ன்றது இவளுக்கு தெரியும். ஸோ அப்பா நிஜமாக சொல்லுங்கள், இது ஸ்பிரிட்டா இல்லை ஹியூமனா, ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கிரியேச்சரை நான் பார்த்ததே கிடையாது, இது ஸ்பிரிட் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்குறான். நோ கேர்ள், ஆன்சர்ட் ஹர் ஃபாதர், it eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them.
என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து இந்த கிரியேச்சர்ன்றதில் இது வந்து நம்மள மாதிரி தான் சாப்பிடும், நம்மள மாதிரி தான் தூங்கும், நமக்கு இருக்க எல்லா சென்ஸுமே அதுக்கும் இருக்குன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த யங் மேன் வந்து அந்த ஷிப்பில் வந்தவர் தான். அவர் வந்து எல்லாருமே இழந்துட்டார் அந்த ஷிப்பில் வந்தவர். இவரை வந்து நீ ஹேண்ட்ஸம் பர்சன்னு கூப்பிட்டுக்கோ. இப்போ வந்து வேண்டராக எங்கே போடுதுன்னு தெரியாமல் வந்து அலைஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து இவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. Miranda, who thought all men had grave faces and grey beards like her father, was delighted with the appearance of this beautiful young prince, and Ferdinand, seeing such a lovely lady in this desert place and from the strange sounds he had heard, expect nothing but yonder, thought he was upon an enchanted island, and that Miranda was a goddess of the place, and as such he began to address her. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஸோ அவங்க அப்பா வந்து இது நம்மள மாதிரி தான் இருப்பார், நம்ம ஹியூமன் தான் அவருன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இப்போ மிராண்டா வந்து எல்லாருக்குமே அவன் என்ன நினச்சானா, அவங்க அப்பா எப்படி இருக்காரு, ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி கிரேவ் ஃபேஸ், ரொம்ப இறுக்கமான ஒரு ஃபேஸும், ஒரு மாதிரி நிறைய பியர்டு வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் வந்து ஹியூமன்ஸ், இப்படி தான் மென்ஸ்லாம் இருப்பாங்கன்னு நினச்சா. பட் இந்த பிரின்ஸை பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருக்கார், பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டினண்டுக்கும் இப்படி ஒரு இடத்துல ஒரு டெசர்டட் பிளேஸ் மாதிரி இருக்குது, எந்த ஒரு இடத்துல இவ்வளோ லவ்லி லேடி இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாரு. அவர் எப்படின்னா ஒரு என்சாண்டட் ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டோம், அதாவது ரொம்ப அழகான நம்மளால் மிஸ்டீரியஸான ஒரு ஐலாண்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துல மிராண்டான்ற இந்த பொண்ணு வந்து ஒரு காடஸ் மாதிரி இருக்கா, ஒரு பெண் கடவுள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி பேசி இவர் வந்து ஃபெர்டினண்ட் வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இது வந்து ஆஃப் ஆஃப் த லெசன். இந்த டெம்பஸ்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த லெசன் பார்த்துட்டு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்க எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆஃப் ஆஃப் த லெசன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.